ஷின்டு, நம்ம நேத்து வாங்கின பபிள்ஸ் எங்க? நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா நீ அதை தரவே மாட்டேங்கிற. மம்மி நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து தானே வாங்கி கொடுத்தாங்க. அந்த பபிள்ஸ் என் கபோர்ட்ல தான் பத்திரமா இருக்கு. இரு, நான் மேல போய் அந்த பபிள்ஸை எடுத்துட்டு வரேன். நம்ம ரெண்டு பேரும் அதை வச்சு ஜாலியா விளையாடலாம். நீ அங்கே இரு, இதோ ஒரு செகண்ட்ல நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, என்னால கீழெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. நானும் மேலே வரேன். நீ என்னோட பபிள்ஸையும் சேர்த்து ஏதாவது பண்ணிடுவ. அதனால நானே வந்து என் பபிள்ஸை எடுத்துக்கிறேன். இந்த ரெட் பபிள் உன்னோடது இல்ல, என்னோட கிரீன் பபிள் எங்க? இங்க தான் வச்சிருக்கியா? தேங்க்யூ. நீ எங்கேயும் தூர போட்டிருப்பியோன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ பத்திரமா வச்சிருக்க. நம்ம ரெண்டு பேரும் இப்ப பபிள்ஸ் விட்டு விளையாடலாம். ஜாலியா இருக்கும். பபிள் எவ்வளவு அழகா போகுது இல்ல? சூப்பரா வருது. இதுல நிறையவே பபிள்ஸ் வருது. சூப்பரா இருக்கு இந்த பபிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. நாங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு என்னால என்ன பண்றதுனே தெரியல. ரெண்டு பேரையும் வீட்டுக்கு வெளியே விளையாடுங்கன்னு சொன்னா எங்க போனாங்கன்னே தெரியல. சிண்டு, டீனோ, எங்க போனீங்க? இங்க தான் இருக்கீங்களா? உங்க ரெண்டு பேரையும் எங்கெல்லாம் தேடுறது? உங்களை கீழே தானே நின்று விளையாட சொன்னேன். எதுக்காக இப்ப மாடியில வந்து பபிள் விட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கீழே இறங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்குது. மேம், நீங்க வாங்கி தந்த பபிள்ஸ் வச்சுதான் நாங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கோம். பாருங்க, நாங்க சண்டை போடாம ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கோம். ஆமா, ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன என்ன? நம்ம எதுவும் வெளியே போறோமா ஷாப்பிங்க்கு? ஆமா, உங்களை ஷாப்பிங் தான் கூட்டு போக போறேன். ரெண்டு பேரும் சீக்கிரமா கிளம்பி வாங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி தரேன். இன்னைக்கு நம்ம ஸ்டேஷனரி ஷாப்பிங் பண்ண போறோம். அதனால உங்க ஸ்கூலுக்கு என்ன திங்ஸ்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே இன்னைக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சரியா? வாவ், சூப்பர் மம்மி. எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிக்க போறேன். ஐயா, ஜாலி ஜாலி. ஏ, நாங்க ஸ்டேஷனரி ஷாப்பிங் பண்ண போறோம். என்னலாம் பென்சில், பென்னு எது வேணுமோ நான் எடுத்துப்பேனே. சரி, எது வேணுமோ எல்லாமே வாங்கி தரேன். சீக்கிரம் கிளம்புங்க, ஷாப்பிங் கடைக்கு போலாம். ஹாய், இவ்வளவு பெரிய கடையா? இங்க நான் எதிர்பார்த்ததை விட நிறையவே டாய்ஸ் இருக்குது. வாவ், எல்லாமே யூனிக்கா ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. அப்ப நான் எனக்கு நிறைய டாய்ஸ் வாங்கிக்க போறேன். இங்க பாரு, இந்த போல பியர் அழகா ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, இத நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்னப்பா தோணுது? அதெல்லாம் சின்ன பசங்க வச்சு விளையாடுறது. நம்ம ஏதாவது சூப்பரா இருக்கிற ஒரு டாய் தான் வாங்கணும். இது மாதிரி டிஃபரெண்டா இருக்கிற டாய் நம்ம ட்ரை பண்ணலாம். இங்க பாரு, ஹெட்லலாம் விளையாடுற மாதிரி இருக்குது. ஐ, காரு, சூப்பர் சூப்பர். எனக்கு இந்த கார்லாம் ஓட்டி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டாய்ஸும் நல்லா இருக்கும்ல விளையாடுறதுக்கு. கார்லயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸா வச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அதோ பாரு, டாக் பிக்சர் போட்டு பெருசா என்னமோ வச்சிருக்காங்க. அது என்னன்னு போய் பார்க்கலாம். வா வா, ஓடி வா. ஆமா, அந்த டாக் மட்டும் இங்க இல்ல. இதுல நிறையவே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ் இருக்கு. இத பாரு, இந்த கன்லாம் செம சூப்பரா இருக்கும் வச்சு விளையாடுறதுக்கு. மம்மி மம்மி, சீக்கிரம் எனக்கு இதுல ஏதாவது ஒரு டாய் கண்டிப்பா நீங்க வாங்கி தரணும். இதுல எல்லாமே சூப்பரா இருக்குது. சிண்டு, நீ வாங்கினா கண்டிப்பா நானும் வாங்கிப்பேன். மம்மி மம்மி, அவளுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதே மாதிரி அதே கலர்ல டாய் எனக்கும் வேணும். ஏன்னா இங்க எக்கச்சக்கமான டாய்ஸ் இருக்கு. கண்டிப்பா நாங்க இதுல டாய்ஸ் எடுப்போம். சிண்டு, டீனோ, உங்களை எதுக்காக கூட்டு வந்தேன்? ஸ்டேஷனரி ஐட்டம் பாக்குறதுக்கு தான் கூட்டு வந்தேன். அதை விட்டுட்டு நீங்க டாய்ஸ் கேட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்டேஷனரி ஐட்டம் மட்டும்தான் நான் வாங்கி தருவேன். அதனால ஸ்டேஷனரி செக்ஷன் போங்க ரெண்டு பேரும். மம்மி, என்ன சொல்றீங்க? இங்க இருக்க டாய்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி, நான் அப்புறமா வந்து டாய்ஸ் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். அப்ப நான் ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்ப எல்லாமே எடுத்து வைக்க கரெக்டா இருக்கும். வாவ், இங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸா தான் இருக்குப்பா. இந்த பென்சில்ஸ்லாம் பாரு, செம சூப்பரா இருக்குது. அதுவும் பென் எல்லாமே எக்கச்சக்கமா இருக்குது. எல்லாத்துலயும் ஒவ்வொரு பெண்ணை நான் எடுத்து வச்சுக்க போறேன். ஏன்னா எனக்கு பென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஸ்கூல்ல. இந்த பென்னு நல்லா இருக்கே, கலர் கலரா. வாவ், நான் இதுல ஒண்ணு எடுத்துக்க போறேன். இங்க பாருடி, உனக்கு பிடிச்ச பிடிஎஸ் பென்சில், பிடிஎஸ் போட்டோ போட்டலாம் பென்சில் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல? கீழே பென்சில், மேல கீச்செயின் மாதிரி பிடிஎஸ் போட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஹார்ட் ஷேப்ல அதுக்கப்புறம் இமோஜிலாம் வச்சு சூப்பரா இருக்குது இந்த பென்சில்ஸ். இந்த பென்சில்ஸ்ல எல்லாத்துலயுமே ஒவ்வொன்று எடுத்துக்கலாமா? ஐ, யூனிகார்ன் பென்சில், யூனிகார்ன் பென்சில். எனக்கு யூனிகார்ன் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நான் அதை எடுத்துக்க போறேன். ஆனா இங்க பாரு, இந்த ஸ்கேல்ஸ் கூட டிஃப்ரெண்டா இருக்குது. நார்மலா ஸ்கேல் இல்லாம அதுலயே பிக்சர்ஸ் வச்சு சூப்பரா வச்சிருக்காங்க. ப்ளூ ஸ்கேல் ஒன்னு எடுத்துக்கலாம்ப்பா. எனக்கு ப்ளூ கலர்ல எது இருந்தாலும் ரொம்பவே பிடிக்கும். பென்சில் எடுத்தாச்சு, ஸ்கேல் எடுத்தாச்சு. என்ன ரப்பர் தான் எடுக்கல. ரப்பருமே இங்க டிஃப்ரெண்டா தான் இருக்குது. எல்லாமே கேப் மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது எல்லாமே எரேசரா இருக்குது. சூப்பர் சூப்பர். நான் இதுல எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் எரேசர்ஸ் எடுத்துக்க போறேன். சிண்டு, டீனோ, நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஹேர் பேண்ட்ஸ் இங்க நிறைய இருக்குது. அந்த கலெக்ஷன்ஸ்ல எடுத்துட்டு வரேன். நீங்க ரெண்டு பேரும் டாய்ஸ் செக்ஷன்ல போய் உங்களுக்கு வேணுங்கிற டாய்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே மம்மி, நீங்க இங்கே இருங்க. நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரோம். கடைசியா நம்ம மொத்தமா சேர்த்து பில் போட்டுக்கலாம். ஹை, இங்க பாருடி, நிறைய டாய்ஸ் இருக்குது. கண்டிப்பா இதுல ஒரு பெரிய பொம்மை எடுத்துடணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெடி பியர்ஸ் கூட தூங்குறதுனா. கண்டிப்பா நான் இதுல ஒரு பெரிய பொம்மை எடுத்துக்க போறேன். உனக்கும் என்ன எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் சண்டை போடக்கூடாது. எனக்கு இந்த பொம்மை வேணும், அந்த பொம்மை வேணும். சரி சரி, ஓகே, நீ இந்த பொம்மை எடு. எனக்கு இந்த செக்ஷன்ல நிறையவே திங்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் அதுல இருந்து ஒரு சூப்பர் டாய் எடுத்துக்க போறேன். இங்க பாரு, நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த மேக்கப் செட். இந்த மேக்கப் செட்டை வச்சு நம்ம என்னன்னாலும் பண்ணி விளையாடலாம் தெரியுமா? செம சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது கூடவே நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் சேர்ந்தே இருக்கும். நம்ம மேக்கப் பண்ணிக்கிட்டு அதுலயே மிரர் கூட வச்சிருப்பாங்க.
நம்மள செக் பண்றதுக்கு உண்மையான மேக்கப் ஐட்டம் மாதிரியே இருக்கும் தெரியுமா. நான் அது ஒண்ணு வாங்கிக்க போறேன். ஹே ஹே, நீ பார்த்த மேக்கப் ஐட்டம் மாதிரி இன்னொன்னு இங்க இருக்குது பாரு. இது வந்து கிச்சன் ஐட்டம் நினைக்கிறேன். ஏ வாவ், சூப்பரா இருக்குது. சூட்கேஸ் மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே பார்க்கிறதுக்கு. ஓபன் பண்ணா உள்ள ஃபுல்லா அப்படியே கிச்சன் மாதிரியே இருக்கும் போல. இதுல இருக்க எல்லா திங்ஸும் உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் 25 பீஸ் இருக்கும்னு போட்டிருக்காங்க. இன்னொன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பாரு, மினி கிச்சன் சூப்பரா இருக்குல்ல. ஹலோ கிட்டி மினி கிச்சன். எனக்கு அந்த சூட்கேஸ் கிச்சனை விட இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் செமையா இருக்கும் வச்சு விளையாடுறதுக்கு. ஓகே, டாய் செக்ஷன் பார்த்தது போதும். என்னமா நம்ம கிட்ஸ் செக்ஷன்லயே போய் ஏதாவது சூப்பரா இருந்தா வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாவே கிளே தானே. கிளேல ஏதாவது ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு கிளேல விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா மம்மி வாங்கவே விட மாட்டாங்க. நான் ஒழிச்சு போய் பில் போட போறேன் இந்த கிளேய. சரி ஓகே, நீ போய் பில் போடுறதுக்குள்ள நான் இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன். ஏன்னா இன்னும் நிறைய திங்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. நிறைய பென்சில்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. அதை நம்ம பார்க்காம வந்துட்டோம். எரேசர் எப்படி நான் பார்க்காம விட்டேன். ஐயோ, இது எனக்கு ரொம்பவே பிடிக்குமே. அப்போ இதுல கண்டிப்பா 2 எரேசர் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இந்த பென்சிலும் செமையா இருக்குப்பா. வா, பாட்டில் கூட சேர்ந்து வர மாதிரி இருக்குல்ல. சூப்பர் சூப்பர். நான் இதுலயும் ஒவ்வொரு செட்டை எடுத்து வச்சுக்கலான் இருக்கேன். இது என்ன? ஓ, காம்போவா? எல்லாமே சேர்ந்து இருக்குது. பென்சில் எரேசர்னு தனித்தனியா வாங்க வேண்டாம் போல. அதுக்குள்ள இருக்கிற மொத்தமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அது மாதிரி உள்ளது நம்ம நிறைய இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதோ கண்டுபிடிச்சிட்டு என்ன இருக்குது? நம்ம இதை பார்த்ததை விட பெருசாவே இருக்குது. இது சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் இருக்குது. இதுவே நமக்கு போதும். இந்த ஒண்ணு வாங்கினாலே நம்ம எல்லாமே வச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர், செமையா இருக்குது. இது யூனிகார்ன் செட் தானே. சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த யூனிகார்ன் செட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இதை கண்டிப்பா வாங்கிக்க போறேன். சரி ஓகே, இவ்வளவு நேரம் வாங்கினதே போதும். இதுக்கு மேல வாங்கினா அடிதான் உண்டு. ஹே, எல்லாரும் இங்கேயே நிக்கிறீங்க. நான் உங்களை காணுமே ஊர் ஃபுல்லா தேடி பார்த்துட்டு வரேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா யாராவது இங்கே தான் இருந்து விளையாட போறோம்னு? ஆமா, நம்ம எல்லாருமே ஸ்டேஷனரி திங்ஸ் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தோமே. அது எல்லாரும் கொண்டு வந்தீங்களா? நீங்க என்னடானா உங்க பாட்டுக்கு இங்க நின்று ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஹே தர்ஷினி, எங்களோட ஸ்டேஷனரி திங்ஸ்லாம் எப்பவோ ரெடி. நீ தான் இவ்வளோ லேட்டா வந்திருக்க. நாங்க எங்க ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். நீ தான் லாஸ்டா வந்திருக்க. லாஸ்டா வந்துட்டு பேச்சா பேசுற. மொதல் ஸ்டேஷனரி திங்ஸ்லாம் எடுத்து வை. யார ஸ்டேஷனரி எவ்வளவு பெஸ்டா இருக்குதுன்னு நம்ம இன்னைக்கு பாத்திரலாம். ஐயோ, நான் லாஸ்டா வந்துட்டேனா? சரி சரி, ஃபர்ஸ்ட் நானே அப்ப என்னோட ஸ்டேஷனரி திங்ஸை வச்சிடுறேன். அப்படியே வரிசை எல்லாரும் அவங்களோட ஸ்டேஷனரி திங்ஸை வச்சிருங்க. ஹேபா, எல்லாரோட பென்சில்ஸையும் சேர்த்து இவ்வளோ நிறைய பென்சில்ஸ் வந்துடுச்சு. சரி, ஒவ்வொரு பென்சிலா எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். ஹே வா, இந்த பென்சில் செமையா இருக்குதுப்பா. மேல உள்ள டேப் எல்லாமே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே எப்படி வச்சுக்கிட்டே இருந்தா போதும். மேலே இன்னொரு நியூ பென்சில் வந்துடும். இந்த பென்சில் நம்ம எவ்வளவு நாள் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். செமையா இருக்குதுல்ல. சரி, நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் பாத்திரலாம். அட, இது என்ன கலர் கலரா ஏதோ கிளிட்டர்லாம் போட்ட மாதிரி இருக்குது. வாவ், பென்னா இது? உள்ள நல்லா கோல்டன் கிளிட்டர்ஸ் போட்டு சூப்பரா இருக்குது பார்க்கவே. இந்த பென் மேல ஏதோ ஒரு கேப் மாதிரி இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிடலாம். எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். எப்படி எழுதுதோ இல்லையோ, ஆனா இது பார்க்க செம சூப்பரா இருக்குது. இது என்ன இவ்வளவு பெருசா இருக்குது? இவ்வளவு பெரிய பெண்ணை நான் பார்த்ததே இல்ல. 18 அது பெண்ணே இல்ல. இது வந்து ஹைலைட்டர். நம்ம எது எழுதுனாலும் அதுக்கு மேல நம்ம இதை வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். அது சூப்பரா தெரியும் நம்ம பாக்குறதுக்கு. இதை பாரு, இப்ப நான் இதுல பார்பி ஃபன் தமிழ்னு எழுதிட்டு அதுக்கு மேல ஹைலைட் பண்ணி காட்டுறேன். வாவ், சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த ஹைலைட்டரை யூஸ் பண்றோம். அந்த பச்சை கலர் பென்சில் பார்க்கலாம், செமையா இருக்குது. ஆமா, உள்ள 2 டைஸ் இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி பாசி எல்லாம் போட்டிருக்காங்க. இதுவும் சேம் அந்த பென்சில் தான். மேல உள்ள டேப் எடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம பென்சிலும் நியூ பென்சில் மாதிரி மாறியாச்சு. சூப்பரா இருக்குல்ல? ஹே, நம்ம எல்லாரும் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள யார் இப்படி சாக்லேட்ஸ் எல்லாம் கொண்டு வச்சது? என்னது சாக்லேட்டா? ரோஸ், இது எல்லாமே எரேசர்ஸ் டி. செம கியூட்டா குட்டி குட்டியான எரேசர். அதுவும் எல்லாமே ஒவ்வொரு ஷேப்ல இருக்குது பாரு. இது கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்ல, அப்படி நிறைய ஷேப்ல குட்டியா கியூட்டான எரேசரா இருக்குது. ஹே, இங்க பாருங்க, எரேசர் சேர்ந்தே வர பென்சில். கீழே பென்சில், மேல எரேசர். அதுவும் இந்த எரேசர் செம கியூட்டா இருக்குதுல்ல. பார்க்க குட்டி டேடி பியர் மாதிரியே இருக்குது. இதுக்கு கீழே ஷார்ப் பண்ணி நம்ம சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையானதை அழிக்கிறதுக்கு கீழே உள்ள எரேசரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட புது எரேசர். எரேசர் மட்டும் இல்ல, டஸ்டர், ஷார்ப்னர் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. இப்போ இந்த ஷார்ப்னர்ல என்னோட பென்சிலை நான் ஷார்ப் பண்ணி காட்ட போறேன். எவ்வளவு சூப்பரா ஷார்ப் பண்ணதுன்னு மட்டும் பாருங்க. அதுவும் டஸ்ட் எதுவுமே வெளியே வராது, உள்ளே ஸ்டோர் ஆயிக்கும். அப்புறமா நம்ம இதை ஓபன் பண்ணி அந்த டஸ்ட்டை கீழே தட்டிக்கலாம். சூப்பரா இருக்குல்ல இந்த எரேசர்? நான் பார்த்து எனக்காக பிடிச்சி வாங்கினேன். கீழே இருக்க டஸ்டரை வச்சு டஸ்ட்டையும் அழிச்சிக்கலாம். சூப்பரான எரேசர். இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
ஹே தள்ளிப்போ இப்போ என்னோட எரேசரை காட்டுறேன் பாரு. எல்லா எரேசருமே ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்ல தானே இருக்கும். ஆனா என்னோட எரேசர் எல்லாமே யூனிகார்ன் ஷேப்ல இருக்குதுல்ல, சூப்பரா இருக்கும் என்னோட எரேசர். ஹே இது என்ன டிப் பென்சிலா? வாவ் சூப்பரா இருக்குது. நான் கூட ஏதோ பொம்மைன்னு நினைச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, மேல உள்ள டிப் பாக்குறதுக்கு நல்ல பிங்க் கலர்ல இருக்குது. அப்ப எழுதும் போதும் நல்ல பிங்க் கலர்ல இருக்குமா? பென்சில் பிங்க் கலர்ல எழுதுனா செமையா இருக்குமே. சரி அதையும் எழுதி பார்த்தாலும் எப்படிதான் எழுதுதுன்னு. இல்ல நார்மலா பிளாக் கலர்ல தான் எழுதுது. சூப்பரா இருக்குது. இதை வச்சு எழுதுறதுக்கு செம ஸ்மூத்தாவும் இருக்கு. ஹே நெக்ஸ்ட் என்னோட பென்சில் பாத்திரலாம்ப்பா. இந்த பென்சிலும் செம சூப்பரா தான் இருக்கும். நம்ம டீனாவோட பென்சில் மாதிரி நம்ம இந்த டேப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் மேல இருக்க இந்த ஜோக்கர் பொம்மைக்காக தான் நான் இந்த பென்சிலே வாங்கினேன். சூப்பர் கியூட்டா இருக்குதுல்ல பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் அதே பென்சில்ல யூனிகார்ன் மாடல்ல நான் ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த யூனிகார்ன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால யூனிகார்ன் பென்சிலும் நான் ஒண்ணு வாங்கிக்கிட்டேன். ஆனா இது செம கியூட்டா இருக்கும். ஏன்னா கீழே வந்து ஃபுல்லாவே ப்ளூ கலர், மேல ஒயிட் கலர் வரனால. ஹே இத பாருங்களேன், செமையா இருக்குது. சைடு ஃபுல்லாவே ஷார்ப்னஸ் அண்ட் எரேசர்ஸ் தான். அதுவும் சூப்பரான மாடல்ல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷனரி கிட்டும் செம கியூட். ஏன்னா இதுக்கு நம்ம ஜியோமெட்ரி பாக்ஸ், பென்சில்ஸ், எரேசர்ஸ் தனித்தனியா வாங்க வேண்டாம். இதுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. இந்த ஒரு கிட் வாங்கினா போதும். நெக்ஸ்ட் இந்த கியூட் லிட்டில் பேக். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்து பார்க்க போறோம் எப்படி இருக்குதுன்னு. இந்த ஹார்ட் ஷேப் எரேசர் செமையா இருக்கு பார்க்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஷார்ப்னரை எடுத்து பார்க்கலாம். ஹை இது கார் ஷேப்ல இருக்கிற ஷார்ப்னரா? கார் ஷேப்ல இருந்தாலும் எப்படி ஷார்ப் பண்ணுதுன்னு பாத்துடலாம். நல்லாவே சூப்பரா ஷார்ப் ஆகுது. சூப்பரா தான் இருக்குது இந்த ஷார்ப்னரும். நெக்ஸ்ட் இந்த பேக் ஷேப்ல இருக்குது இந்த எரேசரை தான் உடைச்சு பார்க்க போறோம். ஆமா இந்த பேக் ஷேப்ல எல்லாம் இருக்கிற எரேசர் நல்லா எரேஸ் பண்ணுமான்னு தான் தெரியல. சரி நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம் எரேஸ் ஆகுதா இல்லையான்னு. ஐ சூப்பரா எரேஸ் ஆகுது. அதுவும் எந்த டஸ்ட்டுமே வரல. நெக்ஸ்ட் யூனிகார்ன் எரேசர். யூனிகார்ன் ஷேப்ல எது இருந்தாலும் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா என்னோட ஃபேவரட் அனிமலே யூனிகார்ன் தான். அதனால தான் நான் இந்த எரேசரே வாங்கினேன். இதை வச்சு அழிக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. இருந்தாலும் இதை நான் யூஸ் பண்ண போறேன் இன்னையில இருந்து. எவ்வளோ கியூட்டா கொம்பு வச்ச யூனிகார்ன்ல ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சரி இந்த யூனிகார்ன் எரேசரை யூஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். இப்போ நான் இந்த யூனிகார்னோட கொம்பு, வாய் எல்லாத்தையும் வச்சு அழிச்சு பார்க்க போறேன். ஐ கியூட்டா இருக்குதுல்ல யூனிகார்ன், நல்லா பேப்பர்ல மொட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறதுலயே பெரிய ஸ்டேஷனரி கிட்ட தான் ஓபன் பண்ணி பார்க்க போறோம். அது இந்த ஃப்ரோஸி அண்ட் எல்சாவோட ஸ்டேஷனரி கிட் தான். இதுக்குள்ள ஜியோமெட்ரி பாக்ஸ், பென்சில்ஸ், எரேசர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனா இந்த ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு எரேசர் இருக்குது. அதுக்கப்புறம் 5 பென்சில்ஸ் இருக்குது. அந்த பென்சில் கூடவே பின்னாடியும் குட்டி குட்டி எரேசர்ஸ் இருக்குது. அதை நம்ம பென்சிலை வச்சு எழுதும் போதே எரேஸ் பண்ணிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கூடவே அதுல ஃப்ரோஸி அண்ட் எல்சாவோட பிக்சர்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பாக்ஸ் எடுத்து பார்த்துடலாம் அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு. இதோ அந்த பாக்ஸ் எடுக்க போறேன். ஏ சூப்பர், நல்லா பார்க்க ஸ்டீல் பாக்ஸ் மாதிரி இருக்குது. மேல உள்ள பிக்சர் தான் ஹைலைட்டே. அப்படியே இந்த பாக்ஸ்க்குள்ள இது கூட கிடைச்ச பென்சில்ஸ், எரேசர்ஸ் எல்லாத்தையுமே உள்ள வச்சு மூடிடலாம். அப்பதான் சேஃபா இருக்கும். எல்லாரும் அவங்கவங்க பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரோட பாக்ஸ்லயும் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் என் பாக்ஸ கொண்டு வச்சிட்டேன். ஏன்னா என் பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே சூப்பரான திங்ஸ். யார்கிட்டயுமே அப்படி ஒரு பென் அண்ட் பென்சில்ஸ் இருக்காது தெரியுமா? என் பாக்ஸ் சூப்பரா இருக்கும். ஹே தர்ஷினி, உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே டம்மி பென்சில்ஸ். நாங்க தான் சூப்பரான பென்சில் வச்சிருக்கோம். இப்போ நான் என் பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாரு எப்படி இருக்குதுன்னு. பார்த்துட்டு நீயே வாய் அடைச்சு போயிடுற. நீங்க எல்லாருமே நார்மல் பாக்ஸ் தானே வச்சிருக்கீங்க. ஆனா என்கிட்ட போன் மாடல்ல இருக்கிற பாக்ஸே இருக்குது. இதுல நம்ம டைப் கூட பண்ணிருக்கலாம். செமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, என்கிட்ட 3 டிஃபரெண்ட் பென்ஸ், அப்புறம் 2 பென்சில்ஸ், அப்புறம் ஒரு எரேசர் கூட இருக்குது. இது இந்த பென் வந்து நல்ல ஆரஞ்சு கலர்ல எழுதும். நான் சூப்பரா ஆரஞ்சு கலர்ல ஹைலைட் பண்ணி எழுதுறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். இதோ நான் பார்பி ஃபன் தமிழ்னு எழுதி காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. நெக்ஸ்ட் இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற யூனிக்கான பென்சிலை பாருங்க. இந்த பென்சில் என்ன தெரியுமா? இதுக்குள்ள எக்கச்சக்கமா டிப்ஸ் இருக்கும். அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எவ்வளவு நாள் புது பென்சில் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த ராபிட் பென்சில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பென்சில். நெக்ஸ்ட் ஒரு பென் வச்சிருக்கேன். அப்புறம் ஸ்பைடர்மேன் போட்டோ போட்ட ஒரு பென்சிலும் வச்சிருக்கேன். அவ்வளவுதான்ப்பா என் பாக்ஸ்குள்ள இருக்குது. சரி ஓகே, நான் உங்களுக்கு எல்லாமே என் பாக்ஸ்குள்ள இருந்ததை காட்டியாச்சு. நெக்ஸ்ட் யாரோட பாக்ஸ் பார்க்கலாம்? டீனாவோட பாக்ஸ பார்க்கலாம். ஹே இதுல மேல என்னமோ இருக்குது. வாவ் சூப்பர். அதை எடுத்ததுமே நல்ல ஹேண்டில் மாதிரி சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் இப்போ ஓபன் பண்ணி பாத்துறோம் உள்ள என்னதான் வச்சிருக்கான்னு. ஐ இது என்னது? ஸ்கேல் தானே? செம சூப்பரா இருக்குது. சின்ன ஸ்கேல்னு நினைச்சா நல்லாவே பெருசாகுது. சூப்பர் சூப்பர். இது லாங் ஸ்கேல். அப்போ மேல ஸ்கேல் மாதிரி இருந்தது, கீழே நல்ல டிராயிங் வரைகிறதுக்கு சூப்பரான லைன்லாம் இருக்குது. இது இன்னும் மேல நிறைய ஷேப்பா கொடுத்துருக்காங்க. இதை நான் கவனிக்கவே இல்லை. ஓ
ஸ்டென்சில்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா? இதுல என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம வரைஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சூப்பரா இருக்குது. இந்த ஆல் இன் ஒன் ஸ்கேல் யூஸ் பண்றதுக்கு நம்ம லாங் ஸ்கேலா யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் ஸ்கேலா யூஸ் பண்ணிக்கலாம், டிசைன் போட்டுக்கலாம், அப்புறம் ஸ்டென்சில் மாதிரி ஷேப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என் பாக்ஸ்ல 2 ரேக் இருக்குது. இப்போ நம்ம மேல உள்ள ரேக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு ஷார்ப்னர் அண்ட் பென்சில் அப்புறம் ஒரு ஹைலைட்டர் தான் வச்சிருக்கு. கீழே உள்ள ரேக் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரேக். எனக்கு பிடிச்ச பென்சில்ஸ் பென்ஸ் எதுனாலுமே நான் இதுக்குள்ளதான் வைப்பேன். இது என்னோட டிப் பென்சில். மேல பன்னி ஃபேஸோட இருக்குல்ல, செம சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ ஹைலைட்டர் பென் வச்சிருக்கேன், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் எழுதுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஒரு பென்சில் இருக்குது என்கிட்ட. அதுவும் இந்த ஹார்ட் ஷேப்ல என்னெல்லாம் இருக்குதுன்னு பாத்தீங்களா? 2 டைஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் நிறைய குட்டி குட்டி பேர்ஸ் போட்டிருக்காங்க. அதனால அதை நம்ம யூஸ் பண்ணும்போது செம சூப்பரா சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறம் இந்த பென்சிலோட டேப்பை கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால இது ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும் இந்த பென்சில். சரி, அதெல்லாம் அங்க போய் அது ஏதோ ப்ளூ கலர்ல ஒரு டப்பா இருக்குது, அதை எடுத்து காட்டு. அது என்னன்னு பார்த்தே ஆகணும். இது என்னோட ஆங்கிரி பேர்ட் எரேசர். இதுல வந்து 3 in 1 இருக்குது தெரியுமா? இதுல நம்ம டஸ்டரை யூஸ் பண்ணிக்கலாம், எரேசரை யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஷார்ப்னராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் தனியா எரேசர் ஷார்ப்னர்னு வாங்க தேவையே இல்லை. இந்த ஒரு பாக்ஸ் இருந்தா போதும், அதையே நான் யூஸ் பண்ணிப்பேன். இதை பாத்தீங்களா? இது என்ன டாயின் தானே நினைச்சீங்க, ஆனா இது ஒரு பேக் ஷேப்ல இருக்க எரேசர். அப்புறம் ஒரு நார்மல் எரேசரும் என்கிட்ட இருக்குது. சரி, ஓகே, என் பாக்ஸ் இப்ப க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா என் பாக்ஸ்ல இருந்து எல்லா திங்ஸையுமே உங்கள்கிட்ட காட்டியாச்சு. நெக்ஸ்ட் அந்த ப்ளூ பாக்ஸ் எடு. ரொம்பவே பெருசாவும் செம டிரான்ஸ்பரண்டாவும் கிளாஸியா இருக்குது இந்த பாக்ஸ் பாக்குறதுக்கு. கண்டிப்பா இந்த பாக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதனால அந்த ப்ளூ பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், இவ்வளவு திங்ஸா இந்த பாக்ஸ்க்குள்ள. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜோக்கர் பொம்மை போட்டிருக்க பென்சிலே எடுத்து பார்ப்போம். என்னதான் இந்த பென்சில்ல அப்படி வித்தியாசமா இருக்குதுன்னு. ஐயோ, இதுவும் எக்ஸ்சேஞ்ச் பென்சில் தானே? நிறைய பேர் இந்த எக்ஸ்சேஞ்ச் பென்சில் தான் இப்ப வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் இந்த ஜோக்கர் பொம்மை போட்டு செம காமெடியா இருக்கு பாக்குறதுக்கு. இது என்ன பென்னா? ரீஃபில் பென்னு நினைக்கிறேன். ஐயோ, இல்ல ஒரு கேட்ரிட்ஜ் பென். நம்ம வேணா இங்க எடுத்துக்கிட்டு அப்புறம் இன்னொரு கேட்ரிட்ஜ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும் இந்த பென் யூஸ் பண்றதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பென்னே கேட்ரிட்ஜ் பென் தான். நான் இதை வச்சு எழுதி காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு கிளீன் அண்ட் சூப்பரா இருக்குதுன்னு. வாவ், கேட்ரிட்ஜ் பென் இங்க் பென்லாம் யூஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிரீன் கலர் கேட்ரிட்ஜ் பென் ரொம்பவே நல்லா இருக்குது. இது என்ன மறுபடியும் கிரீன் கலர்ல ஏதோ ஒரு பென் வச்சிருக்க? பார்க்க செமையா இருக்குது. இவ்வளவு ஹைலைட்டிங்கா எழுதுற பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. இந்த கிரீன் கலர் பெண்ணும் செமையா தான் இருக்கு. சரி, ஓகே, அந்த பாக்ஸை எடு. என்ன எத்தனை திங்ஸ் நீ இப்படி யூனிக்கா வச்சிருக்கான்னு பாப்போம். ஷார்ப்னர்லயே கார் மாடல்ல இருக்குது. அப்புறம் எரேசர் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்குன்னு பார்த்தா ஹார்ட் ஷேப்ல இருக்குது. இந்த பென்சில் கூடவே எரேசரும் இருக்குது. செமையா இருக்கு. இந்த பாக்ஸ்ல இருக்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாக்ஸ. சரி, ஓகே, நம்ம இப்படிதான் ப்ளூ பாக்ஸை பார்த்து முடிச்சாலும் நெக்ஸ்ட் நம்ம பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தாகணும். அதனால இந்த ஃப்ராஸி அண்ட் எல்சா பாக்ஸ்ல நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். வெளி மாடலை பார்க்கவே செம சூப்பரா இருக்குது. இதுக்கு பின்னாடி ஏதோ எழுதியிருக்க மாதிரி இருக்குது. டேபிள்ஸ் எழுதியிருக்காங்க, அது கூடவே ஆல்பபெட்ஸும் இருக்குது. எக்ஸாம் டைம்ல நல்லா பார்த்து பிட் அடிச்சிடலாம். செம சூப்பர் இந்த பாக்ஸை வாங்கிக்கிட்டா. இந்த பாக்ஸ் கூடவே பென்சில்ஸ் எரேசர்ஸ் எல்லாமே வந்துரும் போல. சேம் அவுட் சைட் மாடல்ல உள்ள இருக்க பென்சில் எரேசர் எல்லாமே இருக்குது. செம சூப்பரா இருக்குது. அது கூடவே என்னமோ எக்ஸ்ட்ராவா இருக்குது. 2 பிங்க் கலர்ல பென் அண்ட் ஹைலைட்டர் இருக்குது. அப்ப 2ஐயும் வச்சு எழுதி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இந்த பிங்க் கலர் பென்னை வச்சு எழுதி பார்க்கறேன். செமையா இருக்குது பாக்குறதுக்கு. அப்புறம் இந்த ஹைலைட்டர் பென்னை யூஸ் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு அழகா இது ஹைலைட் பண்ணுதுன்னு. பேப்பர்ல வச்சதும் செம ஸ்மூத்தா போகுது. செமையா இருக்கு இந்த ஹைலைட்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாக்ஸும். நெக்ஸ்ட் வர போறது என்னோட அயன்மேன் பாக்ஸ். இந்த பாக்ஸை பார்த்தவங்க எல்லாருமே வாய் அடிச்சு போயிருவாங்க. ஏன்னா இந்த ரெட் கலர் பாக்ஸ்ல இருக்க திங்ஸ் அப்படி. இதோ நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு புரியும் எப்படி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. என்னோட திங்ஸ் எல்லாமே கிளிட்டர் பெயிண்ட்ஸ், யூனிகார்ன் பெயிண்ட்ஸ் அப்படிப்பட்ட திங்ஸ் தான் நான் வாங்கி வச்சிருப்பேன். யார்கிட்டயுமே இதே மாதிரி திங்ஸ் எதுவுமே இருக்காது. இது பாக்குறதுக்கு கிளிட்டர்ஸ் மாதிரி தானே இருக்குது. ஆனா இதுக்குள்ள ஒரு பென்னும் இருக்குது, ப்ளூ கலர் பென். அதுக்காகவே நான் இந்த கிளிட்டர் பென்னை வாங்கி வச்சிருக்கேன். நான் இப்படி போர் அடிக்கும் போதெல்லாம் இப்படி உருட்டி விளையாண்டுகிட்டே இருப்பேன். செம சூப்பரா இருக்கும் இந்த பெண்ணை வச்சு விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் இதோ என்னோட யூனிகார்ன் பென்சில். மேல வந்து யூனிகார்ன் பொம்மை இருக்கிறதுக்காகவே நான் இந்த பென்சிலை எடுத்தேன். ஏன்னா யூனிகார்ன் பொம்மைனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ல எவ்வளவு கியூட்டா இருக்குதுல்ல இந்த பென்சில் பாக்குறதுக்கு. எவ்வளவு இயர்ஸ் ஆனாலும் நான் இந்த பென்சிலை ரொம்பவே பத்திரமா வச்சுப்பேன். நெக்ஸ்ட் என்கிட்ட என்னது இருக்குது? இந்த டிப்
பென்சில் காட்டணும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த டைப் பென்சில் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். இதுல வந்து வாட்டர்மெலன் இருக்க மாதிரி இருக்குதானே, அதை பிரஸ் பண்ணா போதும். அதுக்குள்ள இருந்து எவ்வளவு டிப்ஸ் நமக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே வெளியே வந்துகிட்டே இருக்கும். செம ஸ்மூத்தாவும் இருக்கும் இதை வச்சு எழுதுறதுக்கு. அதுக்கப்புறம் என்னோட பென்னு, இது என்ன பென்னு தெரியுமா? கேட்ரிட்ஜ் பென்னு தான். ஆனா நம்ம டீனாட்ட இருந்த அந்த பென் இல்ல. இது செம சூப்பரா ஸ்மூத்தா எழுதுற பென். எவ்வளவு நீளமா இருக்குது பாத்தீங்களா கேட்ரிட்ஜ். எவ்வளவு நாள் நம்ம இந்த பெண்ணை வச்சு எழுதிக்கிட்டே இருக்கலாம். இதோ நான் எழுதி கூட காட்டுறேன் பாருங்க. ஏ வேற லெவல் ஸ்மூத்தா இருக்குது இந்த பென்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பென்னு. ஹே தர்ஷினி, அதுக்குன்னு என்கிட்ட இருக்க பெண்ணை நீ தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா என்னோட பெண்ணும் செம ஸ்மூத்தா தான் எழுதுச்சு. உன்னோட பெண்ணை விட என் பெண்ணு தான் செம சூப்பரா இருந்தது. சரி ஓகே, தள்ளி போங்க. அங்க போய் ஓரமா சண்டை போடுங்க. ஏதோ இந்த பாக்ஸ்க்குள்ள வித்தியாசமா ஒருத்தீங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது என்ன, ஏதோ ஒரு அனிமலை தூக்கி உள்ள வச்ச மாதிரி இருக்குது. கிளேல பண்ணி வச்சிருக்கேன் இந்த அனிமலை. நல்லா போர் அடிக்கும் போது கிளாஸ்ல வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னது இது அனிமலா? இது என்னோட யூனிகார்ன் எரேசர். இதோ பாரு, நான் எழுதிட்டு உனக்கு அழிச்சு கூட காட்டுறேன். இதை வச்சு நம்ம எது வேணாலும் எரேஸ் பண்ணிக்கலாம். பாத்தியா எவ்வளவு சூப்பரா எரேஸ் பண்ணுதுன்னு. ஒரு டஸ்ட் கூட இருக்காது. ஏன்னா இது அவ்வளவு பெரிய யூனிகார்ன் எரேசர். அதுக்கப்புறம் இதை விட நார்மலான எரேசர் என்கிட்ட ஒண்ணு இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டியாச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.